ஒரு கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். அது காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு கர்த்தர் புதிய கிருபைகளை கொடுத்து புதிய நன்மைகளினாலும் புதிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத நன்மைகளுக்காய். இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம்.
தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் கவுண்ட் யுவர் பிளெஸிங், எண்ணி பாருங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள். எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் எண்ணி எண்ணி அவ்வளோ நமக்கு உண்மையாகவே நம்ம திரும்பி பார்க்கும் போதும் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் அநேக நன்மைகளை செய்திருப்பார். நீங்கள் ஒரு வாட்டி கூட யோசிச்சு பாருங்க, ரிவைண்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும் கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருந்திருக்கிறாருன்னு சொல்லி. அவ்வளோ நல்ல தேவனை சோர்ந்து போய் ஆராதிக்காம உற்சாகமாய் ஒரு வாட்டி கூட விசுவாச அறிக்கை அந்த வார்த்தையை பாடி கரங்களை தட்டி பாட போறோம். ஆமென். நன்றி செலுத்த 1000 நாவுகள் போதாது ஆண்டவரே. அவ்வளோ நன்மைகளை செய்த தேவன், எங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா. உம்மை நம்பி வருகிறவர்களை ஒரு நாளும் கைவிடாமல் ஆண்டவரே, ஒரு நாளும் விட்டு கொடுக்காமல் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு. அவரை நம்பி வந்தவர்கள் ஒரு நாளும் வெறுமையாய் போனதில்லை. அவர்களை ஒரு பரிவாரம் வந்த 2 பரிவாரங்களோடு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களோடு தான் கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். அவர் அவ்வளோ நல்ல தேவன். அவரை நம்பி வருகிறவர்களை கைவிடாத ஒரு நல்ல நேசர், ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல தகப்பன். உங்க உள்ளத்தை ஊற்றி அப்பாவுடைய பிரசன்னத்துல என்ன பாரம் இருந்தாலும் சரி, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே என்று வார்த்தை சொல்லுங்க. உங்க என்ன பாரம் இருந்தாலும் சரி அவருடைய பிரசன்னத்துல ஊற்றுங்க. அண்ணாலை போல ஊற்றுங்க. அவரை நம்பி வந்தவர்களை கர்த்தர் கைவிடாத ஒரு தேவன். அல்லேலூயா. சொல்லுவோம்
அவர் நமது துணையாயிருக்கிறார். ஆமென். நம்பி வந்திருக்கிறாப்பா. என்ன உபத்திரவங்கள், என்ன பாடுகள் இருந்தாலும் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் போது சமாதானத்தோடு கடந்து செல்ல உதவி செய்யலாமா. கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஆராதனை கரங்களை உயர்த்தி பரலோகத்தின் பாடலை பாடுவோம். அவருக்கே மகிமை செலுத்துவோம். ஒரு வார்த்தை கூட சத்தத்தை உயர்த்தியாமே. பிள்ளையாய் தெரிந்து கொண்டீங்களே அப்பா. ஆராதனை ஒலி, ஆராதனை ஆவியானவரே, ஆராதனை, 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 ஆராதனை. ஓகே, ஆராதனைகளை செலுத்துகிறோம் அப்பா. மகிமை செலுத்துகிறோம். நீ மாத்திரம் மகிமைப்படுகிறாங்க. ஆராதனை ஓ glory, ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் பரிசுத்த தேவனுக்கே, உமக்கே கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களா எங்களை கர்த்தர் விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. இதுவரை நடத்தினீர், இனிமேலும் எங்களை நடத்தி ஆசீர்வதிங்க. தொடர்ந்து கூட இருங்க. எங்க துதிகளை அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.